வாங்க ஒரு துளி கூட எண்ணெயே இல்லாமல் தாளிக்காமல் நம்ம ஒரு பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை பொடியாக கட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சுருக்கேன். இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் டைம்லலாம் ரொம்ப அரிபரியாக கிளம்புவோம்ல, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும் நமக்கு. இதுக்கு நான் 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் 2 கூட எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகமும் 2 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கோங்க. தேங்காய் அரைச்சிட்டு வரதுக்குள்ளே காய் வெந்துடும். நீங்கள் அந்த காயில் கொட்டி கலந்துடலாம். உங்களுக்கு தாளிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் தாளித்து கூட அது மேலே கொட்டிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தாளிக்காமல் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் தாளிக்கலைன்னு யாருக்காவது நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். தாளிக்காத மாதிரியே தெரியவே தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது. ஒரு சிலர் ஆயிலெல்லாம் ரொம்ப பார்த்து சேர்ப்பாங்க, அவங்க ஆயில் நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆயில் சேர்க்காமல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதில் ஆயில் சேர்க்காத மாதிரி ஃபீலே இருக்கவே இருக்காது. பீட்ரூட் பொரியல் மட்டும் இல்லை, நம்ம வேறு பொரியலும் பண்ணுவோம்ல, பீன்ஸ் பண்ணுவோம், கேரட் பண்ணுவோம், அவரைக்காய் பண்ணுவோம். அதுவும் இதே ஸ்டைலில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் சேர்க்காத மாதிரி ஃபீலே இருக்காது. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.